கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று கூறுகிறார். தகப்பனிடத்தில் மகன் எதையாவது கேட்டால் நல்ல ஈவுகளை கொடுக்கிறான். அப்படி இருக்கும்போது நமது பரம தகப்பனிடம் நாம் எதையாயிலும் கேட்டால் அதை அவர் கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆம், நாம் உறுதியாய் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்துடன் அவரிடம் கேட்கிறோமா? விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்னும் அதிகாரத்தை கொடுத்தார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்திற்கு பதிலளிப்பவர். நாம் கேட்பதை உறுதியாய் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். பக்தனான ஜார்ஜ் முல்லர் பல 10,000 ஜெபங்களுக்கு நான் பதில் பெற்றிருக்கிறேன். என் வாழ்க்கை முறையையே நான் ஜெபமாக மாற்றிக்கொண்டேன் என்பார். எப்போதும் ஜெபித்து கேட்பதை உறுதியாய் பெற்றுக்கொண்டு ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளை போஷித்த தேவ மனிதர் ஜார்ஜ் முல்லர். அந்நாள் குழந்தைக்காக கண்ணீருடன் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டபோது சாமுவேல் என்னும் ஆசீர்வாதமான குழந்தையை பெற்றுக்கொண்டாள். அதே போல சாலமன் கர்த்தரிடம் ஞானத்தை பெற்றுக்கொண்டார். எசேக்கியா ஆண்டவரிடம் தன் ஆயுளில் 15 ஆண்டுகள் கேட்டு பெற்றுக்கொண்டார். நாமும் ஆண்டவரிடம் கேட்பதை உறுதியாக பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்துடன் ஜெபிப்போமா? சாது சுந்தர் சிங் ஒரு முறை திபெத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்றபோது அந்த கிராமத்தினர் அவரை துரத்தி விட்டார்கள். இரவு நேரம், குளிரும் அதிகமாயிருந்தது. எங்கே போவதென்று தெரியாமல் நடந்தபோது ஒரு குகையை கண்டு அதற்குள் பிரவேசித்தார். சிறிது நேரத்திற்கெல்லாம் அநேகர் கத்தி தடிகளோடு குகையை நோக்கி வருவதைக் கண்டு தன்னை காக்கும்படி ஜெபித்து 1/2 மணி நேரம் கழித்து அவர் வெளியே வந்து பார்த்தபோது ஒருவரையும் காணவில்லை. ஆம், சாது சுந்தர் சிங் ஜெபித்த உடனே கர்த்தர் பதிலளித்து விட்டார். தேவ தூதர்களை குகைக்கு காவலாயிருக்க கர்த்தர் அனுப்பினதைக் கண்டு சாது சுந்தர் சிங் கர்த்தரை துதித்தார். ஒரு தனி மனிதனின் வாழ்வை இன்பச் சோலையாய் மாற்றி தூய்மைப்படுத்துவது ஜெபமே. ஆகவே நாமும் ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் நியாயமான தேவைகளை ஜெபத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.